தவநாள் 27. இறை பற்றில்லாதோரின் மகிழ்ச்சி. இந்த வாரம் முழுவதுமே மகிழ்ச்சியின் வாரம் என்று நமக்கு தெரியும். இந்த நாளில் யாருடைய மகிழ்ச்சியை பற்றி சாலமோனின் ஞான புத்தகம் சொல்கின்றது? இறை பற்றே இல்லாதோரின் மகிழ்ச்சியை பற்றி சொல்கின்றது. இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்றுதானே கேட்கிறீர்கள். அவர்களுக்கும் கூட மகிழ்ச்சி இருக்கிறதாம். அவர்கள் எவ்வாறு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்பதை பற்றி தான் ஞான புத்தகம் நமக்கு சொல்கின்றது. அவர்கள் 6 வகையில் மகிழ்ச்சி கொள்கிறார்களாம். எப்படி? முதலாவதாக, நீதிமான்களை தாக்குவதால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதாம். சாடிஸ்ட் என்று சொல்வார்கள் அல்லவா? மற்றவர்களை தாக்கி அவர்கள் அழும்பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறது. அதுபோன்றுதான் இறைப்பற்றில்லாதவர்கள் நீதிமான்களை தாக்கி உடலில் அவர்களுக்கு வலியை உண்டாக்கி அதில் மகிழ்ச்சி கொள்கிறார்களாம். இரண்டாவதாக, நீதிமான்களின் கனிவு கொண்ட இதயத்தை சோதித்து பார்த்து அதில் மகிழ்ச்சி கொள்கின்றார்களாம். மூன்றாவதாக, நீதிமான்களின் பொறுமையை சோதித்து பார்த்து அதில் மகிழ்ச்சி கொள்கிறார்களாம். வேண்டுமென்றே அவர்களை வம்புக்கு இழுத்து இவர்கள் கோபப்படுகிறார்களா அல்லது பொறுமையாக இருக்கிறார்களா என்று சோதித்து பார்ப்பதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதாம். நான்காவதாக, நீதிமான்கள் மீது வசை மாறி பொழிந்து அதில் மகிழ்ச்சி கொள்கிறார்களாம். ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையை பேசியோ அல்லது அவர்கள் மீது இல்லாதது பொல்லாததை சொல்லியோ அவர்களுக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வசைமொழியால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்கிறார்களாம். ஐந்தாவதாக, நீதிமான்களை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்களாம். உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்களுக்கு துன்பத்தை தந்து அதை பார்த்து ரசித்து இவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்களாம். ஆறாவதாக, நீதிமான்களை இழிவான சாவுக்கு உட்படுத்தி அதில் மகிழ்ச்சி கொள்கிறார்களாம். இந்த 6 செயல்களையும் யார் அனுபவித்தார்கள்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். மற்றவர்கள் எல்லாம் அவர் அனுபவிப்பதை பார்த்து அந்த இறைப்பற்றில்லாதவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது என்பதுதான் விஷயம். அவர்களது மகிழ்ச்சி சிறிது நேரமே இருந்தது. சூரியனை கண்ட பனி உடனடியாக விலகி போவதைப் போலவே நீதிமான்கள் துன்புறுத்தப்பட்டாலும் கூட, இறைப்பற்றில்லாதோர் அதில் மகிழ்ச்சியை அடைந்தாலும் கூட, கடவுள் வெற்றியை யாருக்குத்தான் தருகிறார்? நீதிமான்களுக்கே தருகின்றார். இறைப்பற்றில்லாதரை ஒழித்து கட்டிவிடுகின்றார். நமது வாழ்க்கையில் இறைப்பற்றில்லாதவராக நாம் நடக்கக்கூடாது, நீதிமான்களை துன்புறுத்தி பார்க்கக்கூடாது என்பதை இந்த நாளில் தெரிந்து கொள்வோம்.